என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் எடப்பாடி. பிஜேபியோடு சேருவதில்லை என்று. ஆனால் அந்த கட்சியில் சின்ன சின்ன குழப்பங்கள் அதில் இருக்கின்றன. புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய் இன்னும் வளர வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே இருவரும் சேருவது என்பது இவருக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. உறுதியாக திமுகவை வீழ்த்தி விட முடியும். அதுதான் திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரே வழி. மக்கள் சரியாக நின்றால் ஓரளவுக்கு முடியும். அந்த மக்களை திரட்டுவதற்குரிய கருவியாக விஜய் போய் அங்கே பயன்பட வேண்டும். பயன்பட்டு அந்த பரந்தூர் விமான நிலையத்தை தூக்கி விட வேண்டும். அப்பொழுது ஒரு காரியம் செய்த எண்ணமும் இதுபோல ஒரு சிக்கல்களில் அவர் நின்று நிலைத்து போராடுவார் என்ற எண்ணமும் ஏற்படும். இல்லாவிட்டால் அது ஏற்படாது. லெட் எடப்பாடி டேக் அக்ரெசிவ் ஸ்டாண்ட். இது எல்லாமே முடிந்து போயும். அந்த அக்ரெசிவ் ஸ்டாண்டை அவர் எடுக்க மாட்டேன்கிறார். இந்த மாதிரி அற்பமான தன்மைகளிலிருந்தெல்லாம் அதிமுக விடுபட்டால்தான் நீங்கள் அக்ரெசிவாக ஒரு ரொம்ப மேல் விழுந்து ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டு அரசியல் நடத்துங்கள். தானாக எல்லோரும் இழுபட்டு கொண்டு வந்து விடுவார்கள். பிரபல வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதிமுகவுடன் சேர்வார்னு எதிர்பார்க்கப்பட்டவர். இப்போ விஜய்க்கு ஒர்க் பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. செய்தியும் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவருக்கு என்ன பத்தினித்தன்மை என்ன இருக்கிறது? யார் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு வேலை செய்வார்கள், அவ்வளவுதானே தவிர அதுவும் யார் கூட கொடுக்குறார்களோ அவர்களுக்கு வேலை செய்வார்கள். மாநில மக்களை ஆளுகிறவர்கள், மாநிலங்களில் வாழ்கிற மக்கள் அவர்களுடைய தாய்மொழியிலே எப்படி அதை கற்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேலை, ஒவ்வொரு மாநிலத்தின் வேலை. இதில் எதற்கு நீ நுழைந்தாய் என்று கேட்க வேண்டும். கருணாநிதி காலத்தில் நுழைந்த அந்த கல்விக்குள்ளே மத்திய அரசாங்கம் கல்விக்குள் நுழைந்தது. அதற்கு பிறகு 100 தடவை நீங்கள் அந்த அரசாங்கத்தில் மந்திரிகளாக இருந்தீர்கள், கூட்டணி அரசில் இருந்தீர்கள். ஒரு முறையாவது கல்வியை பிரி சொன்னது உண்டா? காங்கிரஸ் செய்தது உண்டா என்று கேட்கிறேன். நீங்கள் எல்லாம் அல்வா கொடுப்பதை பற்றி பேசுகிறீர்கள். என்ன யோசனையோடு பேசுகிறாய் நீ என்று கேட்கிறேன். இந்த மாநில உரிமையை எதற்காக உனக்கு ஒரு கல்வி திட்டம் வேண்டும்? எதற்காக நீ இந்தியை திணிப்பதற்கு குறுக்கு வழியிலே முயன்று பணத்தின் வழியாக திணிப்பதற்கு நீ முயல்கிறாய் என்று சொல்லி போராடுவதற்கு பதிலாக 2000 கோடி தரவில்லை, 2000 கோடி தரவில்லை, அதனால தான் வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியவில்லை. 48,000 கோடி திட்டம் வைத்திருக்கிறார் இவங்களுடைய அரசாங்கத்தில். வாத்தியாருக்கு சம்பளம் போடுவது இந்த 2000 கோடியில் இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்! 26 ஆண்டுகளாக வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்ட பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது. 27 ஆண்டுகளாக ஒதுக்கி வைக்கும். அப்போ காங்கிரஸ் அல்லவா அடுத்த இடத்தில் இருக்க வேண்டும், இருக்க முடியவில்லையே. ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. ஷீலா தீட்சித் காலத்துக்கு பிறகு தொடர்ந்து காங்கிரஸ் தோற்று கொண்டே இருக்கிறது. மூன்றாவது முறையாக தலைநகரிலே இப்படி தோற்பது என்பது அசிங்கமானது. அதை பற்றி காங்கிரஸ் யோசிக்க வேண்டும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழகருப்பையா அவர்கள். விஜயும் அதிமுகவும் ஒரே கூட்டணிக்கு வராங்களா அப்படிங்கிற பேச்சு தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் விஜயோடைய கட்சியிலேயே இருந்த ஒருவரும் வெளியே அவர் கொடுத்த நேர்காணலும் பரபரப்பாச்சு. அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அதுதான் நேச்சுரல் அலையன்ஸு. இயற்கையாகவே அதுதான் சரியாக இருக்கும். இப்பொழுது கொஞ்சம் சுரத்தி இறங்கி போயிருக்கிற அதிமுகவும் புதிதாக தோன்றியிருக்கின்ற இவரும் ஒருவருக்கொருவர் பலமாக இருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய. ஏனென்றால் அரக்கத்தனமாக இருக்கிற திமுகவை வீழ்த்த வேண்டும். அவர் ஏதோ ஈரோட்டில் பெற்றுகின்ற வெற்றி 200 இடங்களை பெறுகின்ற வெற்றியின் தொடக்கம் என்று பேசியிருக்கிறார். இந்த ஆணவம் அவருக்கு எதிர்க்கட்சிகள் சிதறுண்டு கிடப்பதனால் ஏற்பட்டிருக்கின்ற ஆணவம். ஆகவே ஒரு காலத்தில் விஜயகாந்திடம் நீ என்னோடு சேர் என்று கெஞ்சியதும், பழம் நழுவி பாலில் விழும் என்று காத்திருந்ததும், தவம் இருந்ததும், பிறகு அவர் இவர்களோடு சேராமல் போனதும், இவர்கள் தோற்று போனதும் எத்தனையோ இருக்கிறது அரசியலில், மேலும் கீழுமான நிலைகள். ஆனாலும் அவருக்கு இப்பொழுது எதிர்க்கட்சிகள் சிதறி கிடக்கின்றன என்பதனாலே ஒரு ஆணவம் இருக்கிறது. சரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் எடப்பாடி. பிஜேபியோடு சேருவதில்லை என்று. ஆனால் அந்த கட்சியில் சின்ன சின்ன குழப்பங்கள் அதில் இருக்கின்றன. புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற விஜய்
இன்னும் வளர வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே இருவரும் சேர்வு என்பது இவருக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. உறுதியாக திமுகவை வீழ்த்தி விட முடியும். 2 பேருக்கும் மக்களை சேர்ப்பதற்கு, கூட்டம் திரட்டுவதற்கு இவரும் ஏற்கனவே ஒரு அடித்தளமான உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற அதிமுகவும் சேர்கிறது நல்லது. அதுதான் திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரே வழி. ஆனால் யார் முதலமைச்சராக இருப்பா, யார் அமைச்சர்களை யார் இருப்பான்ற ஒரு கேள்விலாம் இன்னும் இருக்கு. எனக்கு என்னவோ விஜய்க்கு அது தெரியும் என்று தான் நினைக்கின்றேன். நாம் இன்னும் அந்த நிலையை அடையவில்லை. ஆகவே 2வது இடத்திலிருந்து மீண்டும் முதலிடத்தை நோக்கி போகலாம் என்று அவர் அறிந்திருப்பார் என்று தான் நான் நினைக்கின்றேன். இடையிலே சொன்னவர் எந்தெந்த செய்திகளை அவர் எதற்கு உள்ளே ஒருவர் தனிப்பட்ட முறையில் நம்பிக்கையோடு பேசுகின்ற செய்திகளை எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அப்படியானால் யாரும் ஆஃப் த ரெக்கார்ட் காமராஜெலாம் 100 சதவீதம் சொல்வார். டெல்லியில் என்ன நடக்கிறது என்று தொண்டர்களிடம் பேசுகிற போது சொல்லுவார். பத்திரிகைக்காரனை வைத்து கொண்டு போட்டுறாதே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செய்தியும் சொல்லுவார். இதெல்லாம் நம்பிக்கை அடிப்படையில் விவாதிப்பார்கள் அவர். அதை விட்டு அதை சொன்னார், இதை சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார் என்று சொல்வது இந்த வெளிப்படுத்தியவருடைய நம்பகத்தன்மையை காலப்போக்கில் போக்கிவிடும். எப்படி நம்பி பேசுவார்கள் பிறகு? அது நல்ல மரபும் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவையெல்லாம் உய்த்துணரக்கூடியவை தான். இவர் தான் சொல்ல வேண்டும் என்று இல்லை. இப்படி இருந்தால் அது அப்படித்தான் போகும். அத்தகைய இன்றைக்கு கூட அவர் அறிக்கை, நாங்கள் விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்று அறிக்கை விட்டாலும் கூட காலம் அவர்களுக்கு அந்த நிலையை கற்பிக்கும். ஏனென்றால் இன்னும் அந்த முனைப்பு வரவில்லை. ஒரு கருத்தை எடுக்கிறார், பேசுகிறார், அடுத்தடுத்து விறுவிறுவென்று செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒரு நாள் நாம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்துவிட்டால் தமிழ்நாடு நம் பின்னால் வந்துவிடும் என்றால், இப்போ பரந்தூரிலே போய் ஊனினீர்களே அந்த காரியத்தை நீங்கள் முடித்து விட வேண்டும். பரந்தூருக்கு போனீர்கள், பரபரப்பு ஏற்பட்டது, அரசாங்கம் யோசித்தது. உங்களுடைய நீங்கள் போவதற்கும் மக்களை சந்திப்பதற்கும் அரசாங்கத்தில் ஒரு பாதிப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்தி அது வெற்றி அடைந்தால் தான் உங்களுக்கு சிறப்பே தவிர, பரந்தூர் பேசினீர்கள், இப்பொழுது விட்டுவிட்டீர்கள். நீங்கள் சென்றதினால் 2 மாதத்தில் நிலங்களுக்கு பணம் கொடுக்கின்ற ஏற்பாட்டை அரசாங்கம் செய்கிறது. ஏனென்றால் பணத்திற்கு தேவை இருக்கிறவர்கள், ஆசைப்படுகிறவர்கள், பெரிய பாதிப்பு இல்லாதவர்கள் வாங்கிவிட்டால் பாதி பேர் வாங்கிவிட்டார்கள் என்று சொல்லலாம். மீதி பேர் பலவீனப்படுத்துவதற்கு அது உதவும். ஆகவே இத்தகைய காரியங்களெல்லாம் நடைபெறுகின்ற போது சரி, மக்கள் உங்களுக்கு நிலங்கள் முக்கியம், ஏற்கனவே உள்ள வாழ்க்கை முக்கியம், எங்கேயாவது கொண்டே விமான நிலையத்தை வைத்துக் கொள்ளட்டும் என்று அவர்களை கெட்டிப்படுத்த வேண்டும். இன்னும் 2 தடவை நீங்கள் போய் கெட்டிப்படுத்தி விட்டு வந்தீர்களே ஆனால் ஒரு பெரிய சத்தியாகிரகம் நடத்துங்கள். காந்தி உட்பட எல்லாரும் அத்தகைய நிலைப்பாடுகளை மேற்கொண்டு தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சத்தியாகிரகம், நாங்கள் எங்களுடைய நிலங்களை விடமாட்டோம், வேறு இடத்திற்கு தூக்கு என்பதை பெரிய கூட்டமாக திரட்டி விட்டீர்கள் என்றால், மக்கள் திரண்ட காரணத்தினால் 8 வழி பாதை, சேலம் 8 வழி பாதை கைவிடப்பட்டது. இது ஒன்றும் அதிசயம் இல்லை. பரந்தூர் கைவிடப்படும். அதே மாதிரி டங்ஸ்டன் இவர்கள் சொல்லாமலேயே அவர்கள் மக்கள் மூண்டு எழுந்து விட்டார்கள். அதனால் தான் அதிலே போய் குளிர் காய்ந்தார் நம்முடைய ஸ்டாலின். தீர்மானம் ஒன்று நிறைவேற்றி கொண்டார். இனிமேல் நடக்காது என்ற கட்டம் வந்தவுடன் நான் தீர்மானம் போட்டு அதனால்தான் டெல்லியில் நடந்தது என்பது போல பாவித்து கொண்டார். ஒரு பாராட்டு விழாவை நடத்த சொல்லி அங்கே இருக்க திமுக காரனை முன்னிலைப்படுத்தி கொண்டு தனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி கொண்டார். அதனாலே இப்போ எடப்பாடி ஒரு பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பாராட்டு விழா, இவர் டங்ஸ்டன் என்பது மக்கள் எழுச்சி. இவர் தீர்மானம் போட்ட பிறகும், ஸ்டாலின் தீர்மானம் போட்ட பிறகும் இதை மக்கள் நம்பவில்லை. 18 கிலோமீட்டருக்கு நடந்தார்கள். ஏனென்றால் மத்திய அரசாங்கம் இதை பொருட்படுத்தாமல் வேறொரு இடத்திலே தோண்டும். ஆகவே பாதிப்பு வரும் என்று கருதி அந்த மக்கள் பெரிய அளவுக்கு திரண்டு ஸ்டாலின் தீர்மானம் இருக்கட்டும், அது சும்மா பக்கவாட்டில் இருக்கிறதே தவிர, மக்கள் போராட்டத்தினால் மீண்டும் 18 கிலோமீட்டர் மக்கள் நெடுஞ்சாலைகளை அடைத்து கொண்டு நடந்து அதன் காரணமாக அந்த திட்டத்தை கைவிட வேண்டிய கட்டாயம் மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது. ஆகவே மக்கள் சரியாக நின்றால் ஓரளவுக்கு முடியும். அந்த மக்களை திரட்டுவதற்குரிய கருவியாக விஜய் போய் அங்கே பயன்பட வேண்டும். பயன்பட்டு அந்த பரந்தூர் விமான நிலையத்தை தூக்கி விட வேண்டும். அப்பொழுது ஒரு காரியம் செய்த எண்ணமும் இதுபோல் ஒரு சிக்கல்களில் அவர் நிலைத்து போராடுவார் என்ற எண்ணமும் ஏற்படும். இல்லாவிட்டால் அது ஏற்படாது. இல்லை, ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை இப்போ அதிமுக அந்த கூட்டணி காம்பினேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆனால் கூட அவர் எடப்பாடி முதலமைச்சராகவே இருக்கட்டும், இவர் துணை முதலமைச்சராக இருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா அதிமுக இதுவரை கூட்டணி ஆட்சிக்குள் செல்லாத ஒரு கட்சியாக இருக்கிறது, மிக வலிமையான கட்சி.
விஜயோடைய கட்சி இப்போதான் வந்திருக்கிறது, ப்ளஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த 2 காம்பினேஷன் வந்து ஒர்க் ஆகும். சரியாக என்ன காரணம் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு வீரியமான எதிர்க்கட்சியாக செயல்பட அதிமுக தயங்குகிறது. என்ன என்று எனக்கு புரியவில்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாருக்கு எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டியவர்கள்? ஒன்று பிஜேபிக்கு, இன்னொன்று ஸ்டாலினுக்கு. ஸ்டாலினுக்கு நீங்கள் எதிர்க்கட்சி என்பது ஏற்பட்ட ஒரு உண்மை, நிலையான உண்மை. அதில் ஒன்றும் பெரிய காரியமில்லை, நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே போகலாம். ஆனால் பிஜேபியோடு நீங்கள் இல்லை என்று தெரிந்தால் சிறுபான்மையினர் உங்கள் பக்கம் திரும்புவார்கள். நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக பழைய நிலையை திரும்ப அடைய முடியும். நான் எவ்வளவோ தடவை மோதிக்கொண்டு எவ்வளவோ விளக்கமாக சொன்னேன். இந்த பிஜேபியை உதறுவதின் மூலம் சிறுபான்மை வாக்குகள் உங்களை நோக்கி வரும். இந்த 3 பேரும் எங்களை கட்சியில் சேர்த்துக்கொள் என்று பிஜேபியினுடைய ஏஜெண்டுகளாக தினகரன், ஓபிஎஸ், சின்னம்மா போன்றவர்கள் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறார்களே, உள்ளுக்குள்ளே தனக்கு சொந்த தேவை இருப்பதின் காரணமாக 2-3 மந்திரிகள் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறார்களே, எல்லாரும் ஓய்ந்து விடுவார்கள். சிறுபான்மை வாக்கு வங்கி உங்களுக்கு வரும். கூட்டணி கட்சிகள் 4-2 உங்களோடு சேருவதற்கு தயாராகும். இவர்கள் 3 பேருடைய தொந்தரவுகள் நின்றுவிடும். பிஜேபி அதற்கு பிறகு பேச மாட்டாங்க. ஆக ஒரு கல்லில் மாங்காயை வலுவாக அடிப்பதற்கு பதிலாக நீங்கள் தயங்கி நடத்துகின்ற அரசியலின் காரணமாக ஒரு வீரியமான எதிர்க்கட்சி என்ற நிலையையே இழந்து விட்டீர்கள் என்று நான் விடாமல் 6 மாதம் 8 மாதமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலிலிருந்து திரும்ப சொல்லுகிறேன், ஒரு நல்ல நிலைப்பாடு எடுக்க தெரிந்தது உங்களுக்கு. வெரி குட் ஸ்டாண்ட். பிஜேபியை எதிர்த்தால் தான் நாம் சிறுபான்மையினரை வளைக்க முடியும் என்று. சிறுபான்மையினர் முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொன்னால் உங்களோட வீரியம் வெளிப்பட வேண்டும். அந்த வீரியத்தினால்தான் நீங்கள் அடைய முடியும் என்று சொல்லியும் அது மட்டுப்படவில்லை என்று சொன்னால் பிறகு அப்புறம் முட்டுக் கொடுப்பதற்கு இன்னொரு கட்சி முதல் முறையாக உங்களிடம் வர வேண்டியது இருக்கிறது. இதற்கு முன்னால் நீங்களே ஒரு பெரும்பான்மை இடங்களை பெற்று மற்றவர்களையெல்லாம் கூட்டணியில் வைத்து கொண்டு திமுகவை போல் வெற்றி பெற்று வந்திருக்கிறீர்கள். கூடுதல் காலம் நீங்கள் தான் ஆண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் அந்த வீரியத்தை வெளிப்படுத்த உங்களால் முடியவில்லை என்று சொன்னால், வீரியமாக நீங்கள் நின்றாலே சின்ன பிரச்சனைகளெல்லாம் வராது. செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் அம்மா படத்தை போடவில்லை. நான் சொல்லுகிறேன், அந்த திட்டம் உங்களுடைய திட்டம், பிரமாதமான திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உங்களுக்கு தான் போட தெரியும். அந்த பகுதியை சேர்ந்தவர் போட்டீர்கள். அது விவசாயிகளுக்கு பெருமை அளிக்கக்கூடியது. நீங்களே தொடங்கினீர்கள், 85% முடித்தீர்கள். ஆட்சி மாறிவிட்டது, 15%-ஐ ஈழென்று 3 ஆண்டுகளாக முடிக்காமல் நீங்கள் தொடங்கிய திட்டம் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் டங்ஸ்டனில் அவர் ஒரு பாராட்டு விழா நடத்தி கொண்டார். அவருக்கு தொடர்பு இல்லாமல் மக்கள் போராட்டம் வென்றது, இவர் போய் நான் தான் என்று தன்னை திணித்து கொண்டார். அவர்கள் எப்பொழுதுமே அப்படித்தான், செத்த வீட்டில் போனாலும் முதன்மை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். சரி, நீங்கள் நிறைவேற்றிய திட்டத்தை அவருடைய திட்டமாக ஆக்கி கொண்டு விடாதவர் நீங்கள் ஒரு பாராட்டு விழா நடத்தி கொண்டீர்கள். அது நியாயமான பாராட்டு விழா தான். இதில் செங்கோட்டையன் போய் நான் அம்மா படம் இல்லை அதிலே, ஆகவே நான் வரவில்லை என்று சொல்வதெல்லாம், அதெல்லாம் இந்த குடியரசு தினத்தன்னைக்கு நீ தேசிய கொடி குத்தி கொள்ளவில்லை, நீ தேசபக்தனா என்று கேட்பது போன்றது. தேசபக்திக்கும் தேசிய கொடி குத்தி கொள்வது என்பது ஒரு அடையாளம். அந்த அடையாளம் இருந்தால் இல்லாவிட்டால் நம்ம அளக்கப்படுவது நம்முடைய தேசத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற பற்றின் அடிப்படையில் அளக்கப்பட வேண்டுமே தவிர கொடியின் அடிப்படையில் அளக்கப்படும். அது ஒரு அடையாளம். ஜெயலலிதாவுடைய படமே தவறிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன எடப்பாடி ஜெயலலிதாவுக்கு மாறானவரா? இதெல்லாம் ஒரு காரணம் என்று ஒரு முதிய மனிதர், ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, ஒரு மந்திரியாகலாம் இருந்தவர், அவர் ஒரு காரணம் சொல்லி வலுவிழந்து கிடக்கின்ற போது வலுப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் தங்கள் அளவுக்கு முயலாமல் இது போன்ற சின்ன குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி கொண்டு இப்படித்தான் பலவீனப்படுகிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், லெட் எடப்பாடி டேக் அக்ரெசிவ் ஸ்டாண்ட். இது எல்லாமே முடிந்து போயும். அந்த அக்ரெசிவ் ஸ்டாண்டை அவர் எடுக்க மாட்டேன்கிறார். எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். அதனாலே இது இந்த மாதிரி அற்பமான தன்மைகளிலிருந்தெல்லாம் அதிமுக விடுபட்டால்தான், விடுபடு என்று சொன்னால் அவன் விட மாட்டான். அவனவனுக்கு சொந்த நோக்கம் ஒன்று இருக்கும். என்ன, நீங்கள் அக்ரெசிவாக ஒரு ரொம்ப மேல் விழுந்து ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டு அரசியல் நடத்துங்கள், தானாக எல்லோரும் இழுபட்டு கொண்டு வந்து விடுவார்கள். அதுதான் அரசியலினுடைய தன்மை. எப்பொழுதும் மதம் என்று உங்களுடைய நிலைப்பாடு இருக்குமானால்
அது மக்களுடைய கவனத்தை கவராது. ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் இன்றைக்கு 21%, 22% ஓட்டு வைத்திருக்கிற நீங்கள் இன்னமும் புதிதாக தோன்றிய கட்சிகளெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய நிலையில் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமே அவர்கள் உங்கள் மேல் விழுவதற்கு பதிலாக எவன் வருவான் என்று கதவை திறந்து வைத்து கொண்டிருப்பதற்கு காரணமே உங்களுடைய அக்ரஸிவ் ஸ்டாண்ட், வலிமையான நிலைப்பாடு இல்லாததுதான் காரணம். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவர்களை மீட் பண்ணிருக்கிறாரு. அதாவது பிரபல வியூக வகுப்பாளர், அதிமுகவுடன் சேர்வார்னு எதிர்பார்க்கப்பட்டவர் இப்போ விஜய்க்கு ஒர்க் பண்ணுவாரோ அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது, செய்தியும் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவருக்கு என்ன பத்தினித்தன்மை என்ன இருக்கிறது? யார் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு வேலை செய்வார்கள், அவ்வளோதானே தவிர இதில் அதுவும் யார் கூட கொடுக்குறார்களோ அவர்களுக்கு வேலை செய்வார்கள், அதெல்லாம் ஒன்றுமில்லை. அவர் முதலிலே வியூக வகுப்பின் மூலம் ஒரு கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர முடியும் என்றால் அவர் ஆட்சியாளராக வந்திருக்க வேண்டும். அவர் ஒரு சொந்த கட்சி நடத்துகிறார் பீகாரிலே, தேடுவாரட்டு கிடக்கிறது அந்த கட்சி. அந்த இடத்தை அடையவே முடியவில்லை. ஏன் அடைய முடியவில்லை? அங்கே என்ன அரசியல் இருக்கிறது என்று பிறந்து வளர்ந்ததிலிருந்து உனக்கு தெரியும். இந்த நாட்டை விட தெளிவாக தெரியும். உனக்கு சொந்த நாடு அது. இவ்வளவு ஒரு பெரிய புகழை பெற்றிருக்கிறார். எந்த வியூகம்? ஒரு கொள்கைக்காக போராடுவது, அதில் ஊன்றி நிற்பது, அது மக்கள் சேவையாக அதை நடத்துவது, இதன் மூலம்தான் ஒரு கட்சி மக்களிடம் மதிப்பு பெற முடியும். வெறும் வியூகம் என்பது ஸ்ட்ராட்டஜி. ஒரு படையில் எந்த படையை பின்னால் இழுத்து கொள்ள வேண்டும், எதை முன்னால் தள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் படை உன்னிடம் இருக்க வேண்டும், அதற்கான அடிப்படைகள் இருக்க வேண்டும், போர் நிலைகள், அதில் உள்ள வீரம், இவையெல்லாம் இயல்பாக இருக்க வேண்டும். இதை தந்திரங்கள் மாறுபடும். இதை முன்னால் விடு, அதை பின்னால் விடு, அவனுக்கு போக்கு காட்டு, இந்த பக்கமாக போய் பின்னால் அடி என்று சொல்வதெல்லாம் தான் தந்திரங்களை தவிர அடிப்படை கொள்கை இருக்க வேண்டும். இப்பொழுது என்ன பெரிய ஆம் ஆத்மி தோற்றத்திற்கு பெரிய குறைபாடே சொன்னார்கள், ஆன்டி கரப்ஷன் ஸ்டாண்ட் மட்டும் போதவில்லை. என்ன பெரிய கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த கட்சி தோன்றியது. அவன் ஊழல் செய்தான், ஷீலா தீட்சித் ஊழல் செய்தார் என்று சொல்லி ஆட்சிக்கு வர முடிந்ததே தவிர வந்த பிறகு எந்த ஒரு நிலைப்பாட்டை நோக்கி அது போவதற்கு, அகில இந்திய கட்சியாக ஆவதற்கு அது எந்த புதிய நிலைப்பாட்டை எடுத்தது? ஒன்றும் கிடையாது. அப்புறம் இவர்கள் மதுவிலே மாட்டிக்கொண்டார்கள், அழகிய பெரிய பங்களாக்களை கட்டி கொண்டார்கள், வீடுகளை கட்டி கொண்டார்கள், அப்புறம் வீழ்ந்து விட்டார்கள் என்று வாக்கு வித்தியாசம் குறைவாக இருந்தாலும் கூட நான் சொல்லுகின்றேன், அந்த பிடிமானம் போய்விட்டது. தவறாக உங்கள் மீது வழக்கு போட்டு உள்ளே வைத்திருந்தால் மக்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கிறார்கள். எதற்கு 30 கோடி ரூபாயில் 40 கோடி ரூபாயில் மக்கள் பணத்தில் கொஞ்ச காலம் மந்திரியாக இருந்துவிட்டு வெளியே போவதற்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரம் செய்ய வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. இவையெல்லாம் பார்க்கின்ற போது அவனைப் போல தான் இவனும் என்று முடிவுக்கு வந்துவிட்டால் பிறகு அவன் மையத்தில் ஆட்சியில் இருக்கிறவன் தலைநகரத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காரியம் செய்வான் என்று தான் மக்கள் நினைப்பார்களே தவிர, நீங்கள் தோற்றது என்பது உங்களுடைய வாழ்க்கை முறையின் சரிவினாலே தோற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை என்று சொல்கிறான் ஆராய்ச்சியாளர் எல்லாம். எந்த ஒரு நிலைப்பாட்டை நோக்கி வருப்பான்? வெறும் ஆன்டி கரப்ஷன் என்பது நடைமுறையில் அவன் ஊழல் செய்கிறான், ஊழல் இல்லாமல் நான் செய்வேன். ஆனால் எந்த புதிய திட்டத்தின் பேரில், எந்த நோக்கின் பேரில் இந்த நாட்டை நான் வழிநடத்துவேன் என்பதை சொல்ல வேண்டும். நான் தூய்மையாக இருப்பேன் என்பது இயல்பான ஒன்று. நான் கற்புடையவளாக இருப்பேன் என்பது ஒரு பெண்ணிடம் கற்பு இயல்பாக எதிர்பார்க்கப்படுவது போல ஒரு அரசியல்வாதியிடம் நேர்மை இயல்பாக எதிர்பார்க்கப்பட வேண்டும். அது ஒரு சிறப்பு என்று சொல்லுகின்ற நிலை ஏற்படுவதே மோசமானது. எந்த பெண்ணையும் பார்த்து படித்திருக்கிறாளா என்று கேட்போம். சில பேர் பாடம் தெரியுமா என்று வேண்டுமானால் கூடுதலாக கேட்கட்டும். படித்திருக்கிறாளா, அவள் வேலைக்கு செல்லக்கூடியவளா, இல்லை வீட்டிலே இருப்பாளா, என்ன செய்வாள் என்று தான் கேட்க வேண்டும். அவள் ஒழுக்கமான பெண் தானா என்று யாரும் பெண்ணை பார்க்கின்ற போது கேட்பதில்லை. அதுபோல் ஒரு அரசியல்வாதியை பார்க்கின்ற போது அவன் நேர்மையான அரசியல்வாதியா என்று கேட்கவே கூடாது. நேர்மை அடிப்படைத்தன்மையாக அரசியலில் இருக்க வேண்டும். இப்பொழுது எல்லாமே கெட்டுவிட்டது. ஏனென்றால் ஒரு 50 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்கள் நாட்டை நாசமாக்கி சீமான் போன்றவர்களெல்லாம் அதற்குள் புகுந்து கேவலமான அரசியல் தலைவர்கள் உருவாக்கிவிட்டார். எந்த ஒரு அறிவு, எந்த ஒரு திட்டம், எந்த ஒரு தொலைநோக்கு, தன்னலமற்ற தன்மை, இவையெல்லாம் நாட்டிலே போய்விட்டன. ஆகவே சொல்லுகின்றேன், அப்புறம் இருப்பதற்குள் இவர்கள் சேர்ந்து என்ன செய்வார்கள் என்பதுதான் கேள்வி. இப்படித்தான் அரசியல் நடக்கிறது. எதிர்பாராத பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஒரு மிஷனரி தோன்றி அவன் பெரிய நோக்கை முன்வைத்து, எனக்கு அதெல்லாம் இப்பொழுது நடக்கின்ற காரியம் இல்லை.
இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸ்க்கு ஃபண்டு ஒதுக்குறதுல பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். மத்திய அரசு அல்வா கொடுத்து விட்டு. ஆமாம், அல்வா கொடுக்குறது. உங்களுடைய பார்வை? அல்வா, ஒரு முதலமைச்சர் பேசுகின்ற சொல்லோட்டத்தை பாருங்கள். அல்வா கொடுக்குறாரு. நீ அல்வா கொடுத்ததே இல்லையா? அல்வா கொடுப்பது தானே திமுகவினுடைய அடிப்படை தன்மையே. அதாவது உண்மையிலே என்ன பேசியிருக்க வேண்டும் நியாயமாக? 2000 கோடி அவர் தர வேண்டும் என்று சொல்கிறார். அந்த திட்டம் பிஎம்ஸ்ரீ கல்வி திட்டம். நீ என்ன கேட்க வேண்டும்? பிஎம்ஸ்ரீ கல்வி திட்டத்தில் 60% மைய அரசாங்கம் கொடுக்க வேண்டும், 40% மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்தபோது 10 மாதம் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அந்த திட்டத்தில் பங்கு கொள்கிறேன் என்று நீ உள்ளே நுழைந்தார். பிறகு அவன் தேசிய கல்வியை புகுத்துவான். அவன் ஒருத்த கல்வி திட்டம் வைத்திருக்கிறான். நமக்கு ஒரு தனி கல்வி திட்டம் இருக்கிறது. அந்த கல்வி திட்டத்தில் அவன் 8வது வரையிலும் 8வது தேர வேண்டும். அது ஏதோ 1-2 பெரிய மாறுதல்களை தவிர இந்தி முதன்மையான குறிக்கோள் அவனுக்கு. ஆக ஒரு மத்திய அரசாங்கம் நேரடியாக இந்தியை பல்வேறு வழிகளில் திணித்து பார்த்து எடுபடாமல் போன பிறகு கல்வியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கல்வி வாயிலாக இந்த பள்ளிக்கூடங்களில் இந்தி படிப்பை நிறுத்திவிட்டார்கள். திமுகவில், தமிழ்நாட்டில் அதிமுக திமுக ரெண்டும் நிறுத்திவிட்டன. ஆகவே இந்தி என்பது உள்ளே ஊடுருவ முடியவில்லை புதிய தலைமுறைக்கு. ஆக கல்வியை நாம் கையில் எடுத்து அந்த கல்வியின் வழியாக இந்தியை கொண்டு போவது என்பது இன்றியமையாதது என்று அவன் சாதுரியமாக திட்டமிடுகிறான். அதுக்கு கேந்திரிய வித்யாலயா பயன்படுகிறது, நவோதயா வித்யாலயா பயன்படுகிறது. ஆனால் பெருவாரியான மக்கள் பெருந்திரளாக படிக்கின்ற பிள்ளைகள் பெருந்திரளாக படிக்கின்ற நிலை இல்லாத காரணத்தினாலே அந்த காரியம் நிறைவேறவில்லை. இப்பொழுது பிஎம்ஸ்ரீ திட்டம் அதனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். அதை உனக்கு புரிந்து கொள்ள தெரிகிறது. புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு நாளாகிவிட்டது. நீ அப்பொழுதே என்ன சொல்ல வேண்டும்? நீ கொண்டு வருகிற கல்வி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எங்கள் மூலம் தான் அதை நிறைவேற்ற வேண்டும். நீயாக உனக்கென்று ஒரு குடிமகனும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு 7 கோடி பேர் குடிமகன். என்ன இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குடிமக்கள் இருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு குடிமகன் கூட கிடையாது. நோ சிட்டிசன்ஷிப் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட், நோ லேண்டு. அது இவர்களின் மீது தான் நிற்க முடியும், மாநிலங்களின் மீது தான் செயல்பட முடியும், அவர்களுடைய அதிகாரங்களை பிடுங்கித்தான் செயல்பட முடியுமே தவிர அவர்கள் தனித்த நிலையில் வலிமையுடையவர்கள் அல்ல. ஆனால் அதிக அதிகாரமுடையவர்கள். இப்பொழுது இந்த கல்வி திட்டத்தை பிஎம்ஸ்ரீ கல்வி திட்டத்தை உன் மூலம் தான் நிறைவேற்ற வேண்டும். நீ இப்பொழுது எந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றால், மத்திய அரசாங்கத்துக்கு கல்வித்துறையில் என்ன வேலை? மாநில மக்களை ஆளுகிறவர்கள், மாநிலங்களில் வாழ்கிற மக்கள் அவர்களுடைய தாய்மொழியிலே எப்படி அதை கற்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேலை, ஒவ்வொரு மாநிலத்தின் வேலை. இதில் எதற்கு நீ நுழைந்தாய் என்று கேட்க வேண்டும். கருணாநிதி காலத்தில் நுழைந்த அந்த கல்விக்குள்ளே மத்திய அரசாங்கம் கல்விக்குள் நுழைந்தது. அதற்கு பிறகு 100 தடவை நீங்கள் அந்த அரசாங்கத்திலே மந்திரிகளாக இருந்தீர்கள், கூட்டணி அரசில் இருந்தீர்கள். ஒரு முறையாவது கல்வியை பிரி சொன்னது உண்டா? காங்கிரஸ் செய்தது உண்டா என்று கேட்கிறேன். நீங்கள் எல்லாம் அல்வா கொடுப்பதை பற்றி பேசுகிறீர்கள், என்ன யோசனையோடு பேசுகிறாய் நீ என்று கேட்கிறேன். நான் கல்வி திட்டத்தை பிரிப்பதற்கு போராடி இருக்க வேண்டும். கல்வி அவன் கையில் இருந்தால் இந்தியை கொண்டு வருவதற்கு கல்வியை பயன்படுத்துவான். அவரிடம் பணம் இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்தியை திணிக்கிறான். ஆகவே அந்த திட்டம் வேண்டாம். ஆகவே அவன் இந்தியை திணிப்பதற்காகத்தான் அந்த திட்டத்தையே கொண்டு வருகிறான். எனக்கு பணம் மட்டும் வேண்டும், அந்த திட்டம் வேண்டாம் என்றால் என்னுடைய மத்திய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்குத்தானே நான் ஒரு தனி கல்வி திட்டமும் தனி தொகையும் ஒதுக்குகிறேன். வெறும் பணத்தை மட்டும் கொடு. அது அண்ணாமலை நன்றாக கேட்டார். செயலே படாமல் செயலுக்குரிய பணத்தை எப்படி கேட்பது என்று சொன்னார். அந்த திட்டத்தை நீ செயல்படுத்தினால் பணம் தரவில்லை என்றால் கேட்கலாம். உனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய், பணம் எதற்காக கேட்க வேண்டும்? ஆகவே பணத்தை கேட்பதற்கு நியாயமில்லை. இந்தி எங்களுக்கு வேண்டாம், உன்னுடைய திட்டமும் வேண்டாம், உன்னுடைய கல்வி திட்டமும் வேண்டாம், இது தேவையில்லாதது, எல்லா மாநிலங்களும் இதை புறக்கணிக்க வேண்டும் என்று நீ சொல்ல வேண்டும். இந்தி பேசாத மாநிலங்களுக்கெல்லாம் இதனாலே அச்சுறுத்தல் இருக்கிறது. ஆகவே வங்காளம், கர்நாடகம், கேரளா, எந்த மாநிலங்களெல்லாம் இந்தியற்ற மாநிலங்களோ அவையெல்லாம் இந்த கல்வி திட்டத்தையும் தவிர்க்க வேண்டும். இது மத்திய அரசாங்கத்தின் வேலை இல்லை. இந்தியை திணிப்பதற்கு அவர்கள் கல்வி திட்டத்தை புதிய தலைமுறையின் மீது இந்தியை திணித்து விடலாமே எளிதாக. அவ்வளோ பேர் இந்தி படிப்பானே. இதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு எனக்கு பணம் தரவில்லை என்று தான் பேசுகிறாயே தவிர, திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்றாலும் எனக்கு பணம் தான்,
நீ தான் சொல்லியிருக்கிறாய், அவனுக்கு கொடுக்குறாய், அவன் இந்தியை நிறைவேற்றுகிறான், கொடுக்குறான், பீகாருக்கு கொடுக்குறான், ஒரிசாவுக்கு கொடுக்குறான், மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறான், நீயும் நிறைவேற்றி கொடு என்று சொல்கிறான். நமக்கு உயிர் கொள்கை இந்திய எதிர்ப்பு, இல்லாவிட்டால் அது சரியான கொள்கை, அதை பற்றி பேச்சில்லை. இந்த 2000 கோடியோடு இந்தி வருவதை விட இந்த 2000 கோடியை இழப்பதல்லவா நல்லது. இதில் அவன் ஏதோ உனக்கு தந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அது திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டது, ரோடு போடுவதற்காக ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் ரோடை போடுகிறேன் என்று சொல்லி பணங்கள். அதை விட்டு இது ஒரு நல்ல இதை பற்றி பேசுவதற்கு இங்கே எதிர்க்கட்சிகள் தெளிவாக இல்லை. நமக்கு இது உன்னுடைய வேலை இல்லை. நாம் இந்தி பேசாத மாநிலங்களை திரட்டி கொண்டு எதற்காக அவனுடைய கல்வி திட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், கல்வி நம்முடைய துறை என்று சொல்லி நீ கவர்னர்களுக்காக எப்படி யூசிஜி ஃபண்டு வந்தபோது துணைவேந்தர் நியமனத்திற்காக எப்படி எல்லா மாநிலங்களுக்கும் கடிதம் எழுதினா அதுமாதிரி எழுது. மாநில உரிமைகளை பெறுவதற்கு முயல். பணத்திற்கு தொங்குகிறாய், வெட்கமாக இல்லை உனக்கு? இந்த 2000 கோடியில் என்ன? இந்த மாநில உரிமையை எதற்காக உனக்கு ஒரு கல்வி திட்டம் வேண்டும்? எதற்காக நீ இந்தியை திணிப்பதற்கு குறுக்கு வழியிலே முயன்று பணத்தின் வழியாக திணிப்பதற்கு நீ முயலுகிறாய் என்று சொல்லி போராடுவதற்கு பதிலாக 2000 கோடி தரவில்லை, 2000 கோடி தரவில்லை, அதனால தான் வாத்தியாருக்கு சம்பளம் போட முடியவில்லை, 48,000 கோடி திட்டம் வைத்திருக்கிறாய் உங்களுடைய அரசாங்கத்தில், வாத்தியாருக்கு சம்பளம் போடுவது இந்த 2000 கோடியில் இருக்கிறது. இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்! 48,000 கோடி ஒதுக்கப்படுகிறது கல்விக்காக, அதில் உனக்கு சம்பளம் போட முடியல, அதில் பெரும்பாலும் வாத்தியார் சம்பளத்துக்கு தான் போகிறது, வேறு எதற்காக நடக்கிறது? ஆகவே அதாவது அறிவில்லாத அரசியலை முன்வைக்கிறார்கள். இதை எல்லா பத்திரிகைகளும் பெரிதுபடுத்துகின்றன. எந்த பத்திரிகையாவது இது விமர்சனம் செய்வதில்லை. இது என்ன இந்த களவாணித்தனம், மத்திய அரசாங்கத்தினுடைய களவாணித்தனம் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்தியை புதிய தலைமுறைக்கு இந்தி பேசாத மாநிலங்களை திணிப்பதற்கு மத்திய கல்விக் கொள்கையை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கு பணம் ஒதுக்குகிறார்கள். அதற்கு நம்மிடம் வேறு 40% பங்கு கேட்கிறார்கள். இது மாதிரி முட்டாள்தனமான சட்டத்தை அடிப்படையிலேயே எல்லா மாநிலங்களுக்கும் விழிப்பூட்டி மாநிலத்தினுடைய உரிமையை பெறுவதற்கு ஒரு பக்கம் முயலாமல் அவன் ஏன் 2000 கோடி தரவில்லை என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறாயே, கெஞ்சி கூத்தாடி. ஏதோ இந்த தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு விட்டது. எல்லாம் நிதியெல்லாம் அவனவன் நோக்கத்துக்கெல்லாம் வகுக்க முடியாது. நிதியமைச்சருக்கு ஸ்டாலினை பிடிக்கவில்லை என்பதனாலே கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காமல் இருக்க முடியாது. பெட்ரோல் போடுகிறது உனக்கு பாதி போகிறது, அவனுக்கு பாதி போகிறது. ஃபினான்ஸ் கமிஷன் தனியாக இருக்குது, அதெல்லாம் தனியாக இருக்கிறது. அவன் எப்படி மாநிலங்களுக்கு பகிரப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறான். அது சரியில்லை என்று சொன்னால் நீ சொல்லு. இது நாங்கள் எத்தனை 1000 கோடி இங்கிருந்து வரி கொடுக்குறோம் என்று சொல்கிறாயா? அவன் பட்டாளத்தை எப்படி நடத்துவான்? உனக்கு ஏதாவது புத்தி இருந்து பேசுகிறாயா? அவன் பட்டாளத்தை நடத்த வேண்டாமா? தேசிய நெடுஞ்சாலைக்கு 2 லட்சம் கோடி ஒதுக்குகிறான். 2 லட்சம் கோடி. கட்காரியை போன்ற ஒரு நேர்மையான மந்திரி அங்கே இருக்கிற காரணத்தினால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கட்காரி பேசுகிறார், இந்தியாவிலே தான் அதிக விபத்துக்கள் நடக்கின்றன, சாலைகளை கான்ட்ராக்டர்கள் குறிப்பிட்டபடி போடுவதில்லை, அதிலே இடையிலே ஏற்படுகிற பள்ளங்கள், நெருடல்கள், இவற்றின் காரணமாக விபத்துக்கள் நிறைய நடக்கின்றன. ஆகவே நாம் இவ்வளவு பணம் ஒதுக்கியும் கூட அந்த பணத்திற்குரிய 100% தரத்தோடு கூடிய சாலைகளை அவர்கள் நமக்கு தருவதில்லை. ஆகவே இந்த கான்ட்ராக்டர்கள் சிறைக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். எந்த சாலை சரியில்லையோ அந்த சாலை குறித்து வழக்கு போடப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், LND வரையிலும் சாலை போடுகிறான். அவன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அவர் கையை நினைக்காதவர் என்று பொருள் என்று நான் புரிந்து கொண்டேன். கையை நினைக்கிறவர் என்ன செய்வார்? இங்கே உள்ள கான்ட்ராக்டரும் மந்திரியும் ஒத்துக்கூடித்தான் கொள்ளையடிப்பார்கள். ஆக கான்ட்ராக்டர் என்ன சொல்வான்? எனக்கு 10% லாபம் போதும், சட்டப்படி போட்டு தருவேன், சம்மதமாக என்று கேட்பான். இல்லை 100 ரூபாய்க்கு 150 ரூபாய் நான் தருகிறேன், திட்டத்துக்கு எழுதி கொடு, 50 ரூபாயில் 30 ரூபாய் எனக்கு தான், 20 ரூபாய் கூடுதலாக நீ. இப்படித்தானே அடிக்கிறார்கள். ஒரு மந்திரி உன்னை சிறையில் வைப்பேன் என்று சொல்லுகிறான் என்றால் அவன் அந்த வேலையை செய்யாதவனாக இருப்பான். நான் சொல்கிறேன், 2 லட்சம் கோடி தேசிய நெடுஞ்சாலைக்கு, 7 லட்சம் கோடி நம்முடைய முப்படைகளையும் பராமரிப்பதற்கும் தளவாடங்கள் வாங்குவதற்கும் இவற்றுக்கு நான் இத்தனை 1000 கோடி கொடுக்குறேன். நாம் பார்த்தா தொகையெல்லாம் பெரிதாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வரி வசூல் போகிறது, பெட்ரோலுக்கு எவ்வளவு போகிறது, டீசலுக்கு எவ்வளவு போகிறது,
என்னென்ன வரிகளெல்லாம் இங்கே போகின்றன எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு எங்களுக்கு 2000 கோடி தர மறுக்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு அயோக்கியத்தனமான அரசு இங்கே இருப்பது போல் ஒரு புதாகரமான தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த நினைக்கிறீர்களே தவிர நிதி குழுக்கள் தான் எல்லாவற்றையும் வகுக்கின்றன. அது எந்த ஒன்றில் போதாமல் இருக்கிறதோ அதை நோக்கி போராடுங்கள், மாற்றி அமைக்க நினையுங்கள். அதை விட்டு 2000 கோடிக்கு ஆசைப்படாதீர்கள். நமக்கு அந்த கல்வி திட்டமே வேண்டாம், இந்த கல்வி திட்டத்தை நீ நிறைவேற்றுவது சரியில்லை என்று சொல்லி பிற மாநிலங்களை உங்களோடு அணி சேருங்கள். இதையெல்லாம் எது அரசியல் ரீதியாக செய்யணும்? உனக்கு ஒரு அரசியல் படமும் தெரியாது, உன் அப்பனுக்காவது தெரியும். அவர் போராளியாக இருந்து வந்தவர். தப்பாக அவர் இந்த நாட்டுக்கு செஞ்ச பெரிய தீமையை தன்னுடைய அரசியலும் அவர் தன்னுடைய அரசையும் கரைப்படுத்தி கொண்டார். அதை விட மோசமாக உன்னை கொண்டு வந்து அந்த இடத்திலே வைத்து அவர் ரொம்ப தமிழர்களின் மீது கடைசி பற்று இருந்தால் உங்களைப் போல குடும்பத்து மனிதர்களை தள்ளி வைத்து விட்டு தகுதியுடையவனும் முண்டி வரட்டும் என்று விட்டிருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாமல் இப்படி பேச வேண்டியதை பேசாமல், போராட வேண்டியதற்கு போராடாமல், எல்லாம் மத்திய அரசாங்கம் நமக்கு வஞ்சிக்கிறது என்பது போல நீ ஒரு கருத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அது என்ன அரசியல் என்று எனக்கு தெரியவில்லை. எதிர்க்கட்சிகளே இல்லை, இல்லாவிட்டால் நான் தான் எதிர்க்கட்சி போல் பேசுகிறேன். எதற்காக நீ இது என்ன நியாயம் என்று பேசுகிறாய்? அந்த கல்வி திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல். எனக்கு பணம் 2000 கோடி தர வேண்டும் என்று சொல்லாதே. இந்தியை மறைமுகமாக திணிப்பதற்கு நீ கண்டுபிடிச்ச சூழ்ச்சி திட்டம் அது என்று சொல். இந்தியை திணித்தால் வருங்கால தலைமுறைக்கு திணித்து விட்டால் இவர்களை மீறி அந்த பிள்ளைகளை கையில் எடுத்து விடலாம், அந்த தலைமுறையை கையில் எடுத்து விடலாம் என்று நினைக்கிறான். இது சூழ்ச்சி திட்டம். அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை விட்டுவிட்டு 2000 கோடி தரவில்லை 2000 கோடி தரவில்லை என்று சொன்னால் இது என்ன பொருள் என்று கேட்கிறேன். அப்புறம் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறாய், நீ வெக்கமாக இல்லையா என்று கேட்கிறேன். எதிர்க்கட்சியே இல்லையே. இவர்களுடைய தரத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த சீமான் ஆகாத பேச்சு பேசி கொண்டிருக்கிறார். இந்த விஜயால் ஒரு முனையோடு பேச வராது. எடப்பாடி படுத்து கிடக்கிறார். ஆகவே இது ஒரு அரசியல், ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு அரசியல் தெரிவதில்லை, ரொம்ப 10ஆம் பசலி அரசியல், ரொம்ப சுமாரான அரசியல்வாதி ஸ்டாலின். ஏதாவது ஒன்று என்றால் வஞ்சிக்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள், எங்களுக்கு உரிய பங்கை தரவில்லை என்று சொல்லி இந்த வீட்டுக்குள் மருமகள்கள் போய் சண்டை போடுவது போல் அவர் பேசுகிறாரே தவிர இந்த கல்வி திட்டமே மோசம் என்று சொல்ல வேண்டும். இந்த கல்வி திட்டம் தேவையில்லை என்று சொல்ல, இது வஞ்சக திட்டம், இது இந்தியை திணிப்பதற்குரிய திட்டம். இதில் போய் நீ பணம் கேட்கின்ற வேலையை செய்யாதே, அந்த திட்டத்தை முறியடிப்பதற்குரிய வேலையை மற்ற மாநிலங்களை உன்னோடு சேர்த்துக்கொள். அதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த அரசியலை எதிர்த்து இவருக்கு அறிவூட்டுவதற்கு ஒரு அரசியல் கட்சியுமே இல்லையே. இதை பற்றி எங்கேயாவது பேசுகிறார்களா? சிபிஎம் இருக்கிறது, சிபிஐ இருக்கிறது, அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள். வைகோவெல்லாம் விலை போய் விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவரையெல்லாம் கணக்கிலேயே இப்பொழுது யாரும் சேர்ப்பதில்லை. அவர் இருப்பதே ஒரு நான் என்டிட்டியாக ஆகிவிட்டார். எப்படி ஒரு 20 வருடம் ஒரு போர்க்காலை போல் இருந்தவர் நான் என்டிட்டியாக அவர் ஆகிவிட்டார். அது ஒரு பக்கம் போட்டு புதிதாக வந்திருக்கிற விஜய் கட்சி இது போன்ற விஷயங்களை எல்லாம் பேசுவதில்லை. எடப்பாடி பேசலாம், அவர் ஒரு பெரிய கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர். என்ன செய்வது? நான் பேசுவது எவனுக்கு போய் கேட்கிறது? இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, டெல்லி எலெக்ஷன், ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக டெல்லி ஆண்ட ஒரு கட்சி, அந்த கட்சி வீழ்த்தப்பட்டிருக்கிறது, பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அரவிந்த் கெஜ்ரிவால் தான் காரணம் என்று எனக்கு படுகிறது. அவர்தான் காரணம். எது ஒரு எளிமையின் பேராலே ஆட்சிக்கு போனவர், என்ன ஒரு சாதாரண மனிதனை போல முதலமைச்சராக இருந்து நடந்து கொண்டவர். அப்புறம் என்னதுக்கு பெரிய ஆடம்பர மாளிகை, அப்புறம் எதுக்கு 30 கோடி 40 கோடியில் ஆடம்பர மாளிகை, அப்புறம் எதுக்கு இந்த மது கொள்கையில் இவ்வளவு பெரிய ரொம்ப மதுவே எடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். காந்தியினுடைய கொள்கையின்படி ஒரு மனிதனிடம் உருவாகி வந்த நீங்கள் எல்லாமே தலைகீழாக செய்தீர்கள். பஞ்சாப் எப்படியோ உங்கள் கைக்கு வந்து விட்டதே தவிர இனிமேல் அவர் தன்னுடைய செல்வாக்கில் தக்க வைத்து கொண்டாலுடைய உங்களுடைய தோற்றத்தின் பேரில் அந்த அரசை தக்க வைப்பது எளிதானதில்லை. ஆக மறுபடியும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வலிமையான கட்சி தலைநகரத்தை தூக்கி நிறுத்துவதற்கு பயன்படும். அப்புறம் இலவசங்கள் கொடுப்பதில் இவருக்கு மேல் அவர்கள் இருக்கிறார்கள். நீ 2 ரூபாய் கொடுத்தால் நான் 3 ரூபாய் கொடுக்குறேன் என்று சொல்லுகின்ற இலவசங்கள் மக்களிடம் போய் சேருகின்றன. இதுதான் நடக்கிறதே தவிர ஆம் ஆத்மி தோற்றதற்கு அவருடைய நடைமுறை காரணம். ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அந்த அதிகார அரசியலில் அவர்களும் ஈடுபட்டு விட்டார்கள் என்பதுதான் காரணம். இல்லாவிட்டால் அவ்வளவு மோசமாக பொது கல்விக்கூடங்களை நீங்கள் பெரிதாக பேசினார்கள்.
ஸ்டாலின் கூட அதை போய் பார்வையிட்டு விட்டு வந்தார். இப்பொழுது அவையெல்லாம் ரொம்ப படுமோசமாக இருக்கின்றன என்று சொல்லுவாங்க. இல்லை, அதில் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நாம தமிழகத்துக்கு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஏன்னா அதில் வந்து இப்போ காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பாஜக ஒரு மல்டிபோலார் கான்டெஸ்ட் வந்து வந்தது. வந்ததால் என்ன ஆச்சு அப்படின்னா, வெறும் ஆம் ஆத்மிக்கும் பாஜகவும் 3 லட்சம் தான் வித்தியாசம், ஓட்டு வித்தியாசம்னா கூட ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட 25 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிக்குது, கிட்டத்தட்ட பாஜக 48 தொகுதிகள் ஜெயிக்குது. ஸோ ஒரு சின்ன மார்ஜின் கூட வந்து இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வருது அப்படின்னா, அப்போ அதுலேருந்து தமிழகம் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஓட்டு முறை இந்த மாதிரி தப்புக்கள் நடக்கும். ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஒருவன் வெற்றி பெறுவதும் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியாக இருந்தால் இந்த தப்பு நடக்காது. எல்லாருக்கும் இடம் கிடைக்கும். தேர்தலில் வெற்றி பெறுகின்றவனும் சிலோனில் வைத்திருக்கிறான், இங்கே வைத்துக் கொள்ள முடியவில்லையே. சிலோனில் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை தான் இருக்கிறது. அங்கே தேர்தலில் வெற்றி பெறாதவன் கூட எம்பியாக போக முடியும். கட்சி தேர்வு செய்யப்படும். தகுதி வாய்ந்த சில மனிதர்கள் தேர்தல் வேலை செய்வார்கள், வயதில் கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்களெல்லாம் எம்பியாக அனுப்புவார்கள் அவருடைய அறிவு பயன்படட்டும் என்று. அத்தகைய நிலைக்கு இந்தியா வரவே மறுக்கிறது. யாரும் எல்லாம் இதுதான் வசதி என்று ஒவ்வொருவனும் நினைக்கிறான். அப்படி 10 இடத்துல 10 ஓட்டு கூட வாங்கினால் கூட நம்ம எம்பி ஆகி விடலாம் என்று நினைக்கின்றானே தவிர இந்த முறை சரியான முறையில் ஏறத்தாழ நெருக்கி எதிர் ஓட்டுகள் கணக்கில் கொள்ளப்படாமல் போய்விடுகின்றன. இது நல்ல முறை இல்லை. ஒன்று, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காங்கிரஸ் என்பது ஏறத்தாழ ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. ஷீலா தீட்சித் காலத்துக்கு பிறகு தொடர்ந்து காங்கிரஸ் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. மூன்றாவது முறையாக தலைநகரிலே இப்படி தோற்பது என்பது அசிங்கமானது. அதை பற்றி காங்கிரஸ் வந்து யோசிக்க வேண்டும். பிறகு இவர்களை சேர்த்துக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. பார்லிமெண்ட்டில் இவன் அவனோடு சேர மாட்டான், அவன் இவனோடு சேர மாட்டான், இப்படியே தான் நடக்கிறார்கள். பிறகு புரிந்து கொள்வார்கள். அதை தவிர வேறு என்ன? இப்பொழுது 26 ஆண்டுகளாக வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்ட பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது. 27 ஆண்டுகளாக ஒதுக்கி வைக்கும். அப்போ காங்கிரஸ் அல்லவா அடுத்த இடத்தில் இருக்க வேண்டும், இருக்க முடியவில்லையே. காங்கிரஸ் ரொம்ப இடங்களில் மாநில கட்சிகளால் தான் வீழ்த்தப்பட்டது. அவர்கள் வேறு வகையான கட்சி. அவர்கள் அந்த தேசிய தன்மையோடே வருகிறார்கள். அப்புறம் கீழே இருக்கிறவனே ஒருத்தனை ஆட்டை முழுங்குவது போல் முழுங்கி விடுவார்கள். அது வேறு. ஆனால் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது என்பது ரொம்ப மிகை பிஜேபியிடம். அச்சுறுத்துவது, பயமுறுத்துவது என்ன. இன்றைக்கும் இந்த ஒருவனோடு கூட்டு சேர மாட்டேன் என்று சொன்னால் எப்படி என்னோடு கூட்டு சேர மாட்டேன் என்று சொல்லலாம் என்று இந்த ரவுடிகள் பெண்களை கற்பழிப்பதற்கு கையாளுகிற முறைகளையெல்லாம் பிஜேபி கையாளுகிறது. இது ரொம்ப கேவலமாக இருக்கிறது. இதே இந்த காங்கிரஸ் அங்கே தன்னுடைய இடத்தை இழந்து விட்டது. எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் மாநில கட்சிகளிடம் தான் அடிபட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த மாநில கட்சிகளின் தயவுக்கு வருகிறது. காங்கிரஸுக்கு ஒரு நல்ல தலைமையை தேர்வு செய்து இந்த ப. சிதம்பரம், இந்த செல்வ கணபதி, இந்த மாதிரி மனிதர்கள், திருநாவுக்கரசு, இது மாதிரி நிறைய மனிதர்களை இவர்கள் அகற்றிவிட்டு இயல்பாக அந்த காங்கிரஸை நடைபெற விட்டிருந்தால் இது மாற்றுக் கட்சியாக இங்கே உருவாகிருக்கும். உருவாக முடியவில்லையே. நீ 67 தோற்றாய். தோற்ற பிறகு இன்றைக்கு வரையிலும் மாற்றுக் கட்சியாக உருவாக நீ முயலவில்லை. ஆனால் அண்ணாமலை முயல்கிறார், பிஜேபி முயல்கிறது. அவன் கருதத்தக்க இடத்திலேயே இல்லை. நீ 30 ஆண்டுகள் நாடாண்டாய். அவன் ஒரு 1% வாக்கு வைத்திருந்தான், 2% வாக்கு வைத்திருந்தான். அவன் கருதப்படவே இல்லை. அவன் வெற்றி பெற்றதே இல்லை. அவன் இன்றைக்கு அதிகாரத்தை வைத்து கொண்டு இவ்வளவு முயற்சி பண்ணுகிறான். உண்டம் எவ்வளவு காலம் அதிகாரம் இருந்ததே. அதிகாரத்தை என்ன செய்து? அதிகாரத்தை ஆவண்ணா ராஜா போன்றவர்கள் பெரிய ஊழல் செய்து அந்த அதிகாரத்தையும் கவிழ்த்து விட்டு வந்தார்களே தவிர, மன்மோகன் சிங் மாதிரியான ஆட்சியையும் கவிழ்த்தார்களே தவிர, இந்த கட்சியோடு சேர்ந்த கூட்டினால்தான் நாம் இந்த நிலைமைக்கு வந்தோம் என்பதே புரியவில்லையே காங்கிரஸுக்கு. ஏன் தோற்றோம்? ஆவண்ணா ராஜா என்ற ஒரு மனிதனை மட்டும் மந்திரியாக ஆக்காமல் இருந்திருந்தால் தோற்றிருப்பாமா? இந்த கட்காரி பேசுகிற பேச்சை டிஆர் பாலு பேசினாரா? அவர் நெடுஞ்சாலைத்துறை மந்திரியாக இருந்தார். பேசுவாரா? கான்ட்ராக்டரை பிடித்து உள்ள வைப்போம். அவன் சொல்லுவான், நீ தானே அடித்து எனக்கும் கொடு உனக்கும் வைத்துக்கொள்ள என்று சொன்னா என்று திருப்பி கேட்பான். ஆகவே நம்முடைய ஆட்கள் முழுவதும் போய் காங்கிரஸை சிதைத்து நாசமாக்கி விட்டார்கள். அது ஏற்கனவே கொஞ்சம் குறைபாடுடையது தான். அதோடு சேர்த்து இதையும் நாசமாக்கி முடித்து விட்டார்கள். மாற்று கட்சியாக வர முயலவில்லை. பிஜேபி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு விடுகிறானா பாருங்கள். மூச்சு விட மாட்டேன் என்கிறான் எடப்பாடியை. என்னோடு சேர், என்னோடு சேர், என்னோடு. இந்த ஒரு பொம்பளையை மல்லு கட்டுறது மாதிரி மல்லு கட்டுகிறார்கள். எப்படி நான் என்ன, உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, நீ வேண்டாம், போ 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 என்று அதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அதெல்லாம் நடக்காது கதை.
வந்து தான் ஆக வேண்டும். இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு வேலை செய்கிறது. இந்த அமித்ஷா போல ஒரு கொள்கையும் இல்லாதவர்கள் வல்லபாய் பட்டேல் செய்வாரா இப்படி? நேரு செய்வாரா இப்படி? ரொம்ப கேவலமான அரசியல் மேலிருந்து கீழே வரையில் நடக்கிறது. இந்தியா தன்னுடைய அறப்பார்வையை இழந்து விட்டது, நேர்மையை இழந்து விட்டது, எல்லாவற்றையும் இழந்து விட்டது. விடிந்தால் இருந்தால் கற்பழிப்பது. 4வது படிக்கிற மாணவியை கற்பழிக்க ஒருத்தன் முயல்கிறான் என்றால் இவனை விட ஒரு கேவலமான மனிதன், ஒரு வக்கரித்து போன மனிதன், பெருவற்று வேறவன் இருக்க முடியும்? 4வது படிக்கிற சிறுமி 8 வயது 9 வயது, அவளுக்கு என்ன பாலியல் தன்மை இருக்கிறது? என்ன உனக்கு இதில் என்ன இவ்வளவு கேவலமாக? எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடங்கள் பூராவும், அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து எங்கு பார்த்தாலும் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலைமை நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் அரசுக்கு ஒழுக்கம் இல்லை, ஆகவே மக்களுக்கு ஒழுக்கம் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. அரசுக்கு ஒழுக்கம் இல்லை, ஆகவே மக்களுக்கும் ஒழுக்கம் இல்லை. தமிழ்நாடு தன்னுடைய லோ எப்பில் இருக்கிறது. இந்த மராத்தியர்கள் மற்றவர்களெல்லாம் ஆண்ட போது எவ்வளவு கேவலமாக மக்கள் இருந்தார்களோ, அடித்தவன் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்ற நிலை இருந்ததோ, அதே நிலைமை இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு அறம் கிடையாது, ஒரு நேர்மை கிடையாது, ஒரு நீதி கிடையாது, ஒரு சட்டம் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இதை பார்த்து மக்களும் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். சமூக குற்றம்தான் அது. ஒரு 4 வயது பெண்ணை ஒருவன் கற்பழிக்க நினைக்கிறான் என்றால், கெடுக்க நினைக்கிறான், அது சமூக குற்றம். சமூக மனநிலை இப்படி ஆவதற்கு அரசு அப்படி ஆனதுதான் காரணம் என்று நான் சொல்கிறேன். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் என்று ஆழ்வார்கள் சொல்வார்கள். மன்னன் எவ்வளி அவ்வளி மக்கள். நல்ல ராஜாஜியும் காமராஜரும் ஆண்டால், நேருவும் வல்லபாய் பட்டேலும் ஆண்டால் மக்கள் தகுதியோடு தான் இருப்பார்கள். ஆள்வது ஸ்டாலினாக இருந்தால் மக்கள் அந்த தகுதிக்கு தான் இருப்பார்கள். அதெல்லாம் ஒன்று மாற்றமில்லை. சமூக பிரச்சனை என்று ஒரு முறை வீரமணி சொன்னார். இட் இஸ் எ சோஷியல் ப்ராப்ளம். நீ அதை பற்றி பேசாமல் மக்களிடம் மனநிலை கெட்டுவிட்டது, ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றால், ஆட்சி சரியாக இருந்தால் தானே மக்களுடைய மனநிலை ஒழுங்காக இருக்கும். நீ அயோக்கியத்தனமாக நாடு ஆளுகிறாய் என்று சொன்னால் மக்கள் மட்டும் பெரிய மண்நீதி சோழனாக மாறிவிடுவார்களா? அதுதான். ரொம்ப தகுதி வாய்ந்த மனிதர் வரட்டும், அவர் முன்பார்வையில் இருக்கட்டும், மக்கள் பின்பார்வை வேறாக இருக்கும். ஆகவே இது அப்படித்தான் நடக்கும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.